வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அக்டோபர் 1 உலக முதியோர்கள் தினம். இப்பொருள் குறித்துத்தான் இன்றைக்கு நாம் பேசப்போகிறோம். முதியோர்கள் என்பவர்கள் நடமாடும் நூலகங்கள் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு முதியோர்களினுடைய பிரச்சனைகள் என்ன, சவால்கள் என்ன? 1991 ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபை இந்த உலக முதியோர் தினத்தை பின்பற்றி வருகிறது. அது குறித்த பல்வேறு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் உலகமெங்கும் நடைபெறுகின்றன. இன்றைய உலகில் நவீன மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக தொடர்ந்து முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதாவது அந்த மரணமடையக்கூடிய வயது என்பது தொடர்ந்து அது அதிகரிப்பதன் காரணமாக உலகெங்கும் முதியோர்களுடைய எண்ணிக்கை பெருமளவிற்கு அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாக இன்றைக்கு உலக முதியோர்கள், அதாவது உலகமெங்கும் இருக்கக்கூடிய முதியவர்களுடைய பிரச்சனைகளை பற்றிய கவனங்கள் அதிகரித்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக முதியவர்களுடைய மிகப்பெரிய ஒரு சவால் என்பது 60 வயதிற்கு மேல் பலருக்கும் வருமானம், பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்பது தனிமை உணர்ச்சி. இந்த தனிமை உணர்ச்சி பலரையும் வாட்டுகிறது. அதைவிட மிகப்பெரிய இதோடு தொடர்புடைய ஒரு பிரச்சனை புறக்கணிப்பு. மற்றவர்களால், முக்கியமாக சொந்த பிள்ளைகளால் அல்லது சொந்த வீட்டிலேயே அவர்கள் புறக்கணிப்பிற்கு ஆளாவது. அதோடு இல்லாமல் உடல்நலப் பிரச்சனைகள், முதுமையின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள், மூட்டு வலி, இப்படி பல பிரச்சனைகள் அவர்களை ஆட்டுவிக்கின்றன. அப்படி பார்க்கிற போது இப்படி பல விதங்களிலும் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய முதியவர்கள், இவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, நிவாரணம், அவர்களை அரவணைப்பது குறித்த விழிப்புணர்ச்சி, இதெல்லாம் உலக முதியோர் தினத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதியவர்கள் என்பவர்கள் அவர்கள் சுமைகள் அல்ல. மாறாக அவர்களுடைய பட்டறிவு, அவர்களுடைய அனுபவம், இது எல்லாமே இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடியவை, ஒரு சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியவை. பொதுவாக எதிர்காலம் இளைஞர்கள் கையில் என்று சொல்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் அந்த எதிர்காலம் என்பது முதியவர்களின் வழியாகத்தான் அந்த இளைஞர்கள் உருவாகி வர வேண்டும். மாறாக அவர்களை வெறும் சுமையாக பார்ப்பது, அல்லது முதியவர்கள் அனைவரையும் இன்றைக்கு ஒரு புதிய சொல்லாடல் வந்திருக்கிறது. 30-40 வயதுக்கு மேற்பட்டவர்களை எல்லாம் இளைஞர்கள் பூமர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அது அவர்களிடமிருந்து நாம் கற்க வேண்டியவற்றை இழக்கிறோம் என்பதுதான் அதனுடைய ஒரு அர்த்தம். அது அப்படி அல்ல. மாறாக முதியவர்கள் பல சமயங்களில் தன்னுடைய அனுபவ அறிவால் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள். இன்னொன்று, முதியவர்களை பாதுகாப்பது அடிப்படை அறம். நம்முடைய பெற்றோர்களை நாம் பாதுகாக்கவில்லை என்றால் நாம் நன்றி கெட்டவர்களாவோம். ஏனென்றால் அவர்களிடமிருந்து அவர்களுடைய பொருள், அவர்களுடைய நலன்கள், இவற்றையெல்லாம் அவர்கள் தியாகம் செய்துதான் நம்மை உருவாக்குகிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்கள் வாழ்நாளின் ஒரு பெற்றோரின் பெரும்பகுதி குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் தான் செலவிடப்படுகிறது. அவர்களுடைய பெரும்பகுதி வருமானமும் கூட அதில் தான் செலவிடுகிறது. ஆனால் நிறைய இடங்களில் பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, நவீன வாழ்க்கை முறையின் காரணமாக முதியவர்களை, பெற்றோர்களை விட்டுவிட்டு தொலைதூரங்களுக்கு பொருளீட்டுவதற்காக நிறைய பேர் சென்று விடுகிறார்கள். அப்படி இருப்பவர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். முதியோர் இல்லங்கள் இன்றைக்கு அதிகரித்து வருகின்றன. ஒரு விதத்தில் அவை சமூக தேவை என்ற போதும் கூட நம்முடைய கூட்டு குடும்பங்கள் உடைந்து போனது மற்றும் பொருளாதார மாற்றங்களின் காரணமாக தவிர்க்க இயலாமல் முதியவர்கள் தனித்து விடப்பட்டாலும் கூட அவர்களுக்கான ஒரு புதிய கம்யூனிட்டி லைஃப், அதை உருவாக்குவதற்கான பல்வேறு அமைப்புகள் செயல்படுகின்றன. முதியவர்களுடைய பொருளாதார பாதுகாப்பு, உடல்நலம் சார்ந்த பாதுகாப்பு, அவர்களை தனிமையை போக்குவதற்கான விஷயங்கள், இவற்றையெல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவர்களும் சிந்திக்க வேண்டும். சில சமயம் அது சமுதாயத்தின் கூட்டு பொறுப்பும் கூட. எல்லோரும், முதியவர்களை புறக்கணிக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றை உணர வேண்டும். தாங்கள் வேகமாக முதுமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒவ்வொரு மனிதனினுடைய வாழ்க்கையையும், அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள், அவனுடைய சூழ்நிலை, இவையெல்லாம் தீர்மானிக்கின்றன என்றாலும் தனி மனிதர்களின் குணம், சொல், செயல் ஆகியனவும் அவரவர் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. இதைத்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று புறநானூறு சொல்லுகிறது. நமக்கான உயர்வு அல்லது நமக்கான தாழ்வு நம்மிடமிருந்து தான் தொடங்குகிறது. விதிவிலக்காக
தீய குணம் உடையவர்கள் முன்னேறுவதும் நல்ல குணம், நல்ல சொல், நல்ல செயல் உடையவர்கள் தாழ்ந்திருப்பதும் விதிவிலக்குகள் தான். நாம் சரியாக இருந்தால், சரியாக என்றால் நல்ல எண்ணத்தோடும் நல்ல சொல்லோடும் நல்ல செயலோடும் இருந்தால் மிக பெரும்பான்மையானவர்கள் வாழ்வில் வீழ்ந்து விட மாட்டார்கள். அது என்ன குணம், சொல், செயல் எல்லாவற்றையும் பார்த்து விட முடியாது. இந்த குணம் என்பதில் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். மிக பெரும்பான்மையானவர்கள் தங்கள் வாழ்வின் உயர்வுகளை எப்படி இழந்து போகிறார்கள் என்றால், தங்களிடம் இருக்கிற 2 குணங்களை அவர்கள் பற்றி கொண்டிருப்பதால் என்று கூறலாம். எத்தனையோ தீய குணங்கள் உண்டு. அவற்றுள் மிக எளிதாக மனிதர்களை சாய்த்து விடக்கூடிய குணங்கள் என்றால் ஒன்று பதற்றம், இன்னொன்று முன்கோபம். இவை இரண்டையும் நீங்கள் கவனித்து பார்க்கலாம். இந்த 2 குணங்களும் உடையவர்கள் பெரும்பான்மையாக சறுக்கித்தான் விழுந்திருக்கிறார்கள். இந்த பதற்றம் இருக்கிறது பாருங்கள், எந்த ஒன்றையும் நிதானமாக செய்கிற போது எளிதில் செய்துவிட முடிகிறது. அதே செயலை பதற்றத்தோடு செய்தால் அது கண்டிப்பாக சிதறி போகிறது. பதறிய காரியம் சிதறி போகும் என்று நம் ஊரிலே சொல்லுவது உண்டு. ஆங்கிலத்திலேயும் கூட இதே மாதிரி ஒரு சொலவடை இருக்கிறது, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் என்று சொல்லுவார்கள். பதற்றம் எல்லாவற்றையும் வீணாக்கும். இன்னும் கிராமத்திலே மிக எளிமையாக ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். பதற்றப்பட்டு செய்கிற போது அவசரத்தில் செய்தால் அண்டாவில் கூட கை நுழையாது என்பார்கள். இந்த அண்டா என்பது மிக அகன்ற வாயை உடையது. மிக எளிதாக கை உள்ளே நுழையும். அந்த அண்டாவிற்குள்ளே கூட கை நுழையாது. யாருக்கென்றால் அவசரப்படுகிறவனுக்கு, பதற்றப்படுகிறவனுக்கு. பதற்றப்படுகிற போது நாம் நிதானம் இழக்கிறோம். எப்போதும் அறிவும் உணர்ச்சியும் சமநிலையில் இருக்க வேண்டும். உணர்ச்சி மேலோங்கும் போது அறிவு தானாக கீழே வந்துவிடும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது இதிலிருந்து வந்தது தான். எனவே இந்த பதற்றம் எந்த ஒன்றையும் கூடுதல் உணர்ச்சியோடு எதிர்கொள்வது, மகிழ்ச்சியை, துன்பத்தை, எதுவாக இருந்தாலும் ஒரு நிதானமாக எந்த ஒன்றையும் அணுகும்போது அதை நம்மால் கைப்பற்ற முடியும். இல்லையானால் அந்த சூழல் நம்மை கைப்பற்றிவிடும். இது ஒன்று. இரண்டாவது முன்கோபம். ஆங்கிலத்தில் ஷார்ட் டெம்பர்னஸ் என்பார்கள். இந்த முன்கோபம் இருக்கிறது பாருங்கள், சட்டென்று சிலர் கோபப்படுவார்கள். அதற்கு பிறகு அது தவறென்று அவர்களே கூட உணர்வார்கள். அவர்கள் அடிப்படையில் நல்லவர்களாக கூட இருப்பார்கள். ஆனால் இந்த முன்கோபம் அவர்களை எல்லா இடங்களிலும் ஒரு மோசமானவர்கள் என்பதான ஒரு பிம்பத்தை உருவாக்கிவிடும். அந்த ஆள்கிட்ட போனாலே எரிந்து விடுவான் என்பது போலவும் சட்டென்று தூக்கி எரிந்து விடுவது நாம் பார்க்கிறோம். இன்றைய தலைமுறை பிள்ளைகளிடம் கூட அந்த குணம் நிறைய இருக்கிறது. கையில் இருக்கிற பொருளை, அது விலை உயர்ந்ததாக இருக்கலாம், பெரும்பாலும் கையில் இருக்கிற பொருள் அந்த கைபேசி தான். எல்லோர் கைகளிலும் இருக்கிறது. கோபம் வருகிற போது தூக்கி எறிவது. அது 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருப்பார்கள். அந்த பொருளின் மதிப்பை மட்டுமல்ல, வாழ்வின் மதிப்பையும் நாம் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். எனவே இந்த முன் கோபம் அடுத்த நிமிடமே கூட அது மாறி போகலாம். ஆனால் அந்த நிமிடம் வருகிற கோபம் எந்த இடத்தில் இவர்களை கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்ல முடியாது. எனவே கவனமாக இருப்பது எப்படி என்றால், எதையும் பொறுமையாக உள்வாங்குவது, பொறுமையாக கையாள்வது. ஒரு செய்தி கிடைக்கிறது என்றால் அப்படியா என்று பொறுமையாக கேட்டு என்ன செய்யலாம் என்று சிந்திப்பது. அப்படியா என்று பதற்றத்தோடு கேட்காமல் இருப்பது, உடனடியாக கோபப்படாமல் இருப்பது. இந்த 2 குணங்களை பின்பற்றினால் வாழ்வில் பல நேரங்களில் நமக்கு வருகிற சரிவுகளிலிருந்து நாம் தப்பித்து விட முடியும். எல்லா நேரங்களிலும் என்று சொல்ல முடியாது, பல நேரங்களில் அது கண்டிப்பாக நமக்கு உதவும். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்.
அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங். இரண்டாவது, அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது, சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம். அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம். அறியாமை. இது இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில், ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அதுமாதிரி அடலசன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட்டாயிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும். மாணவர்களே, கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிகவும் மிகவும் முக்கியம்.
உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்ல என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.